நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவினுடைய அதிசாரம் வக்ரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி 2/6/2026 தான் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்துவம் வரும். சரி, இன்னொரு விஷயமும் சொல்லலாம். சூரியனுக்கு 9 குரு வரும்போது வக்ரமாகும். குருவுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும். 5 to 9 வரைக்குமே அந்த வக்ரகதியாக தான் இருக்கும். சரி, இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டாக விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1 தேதி 18/10/2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார். அங்கே ஒரு 27 நாட்கள் இருக்கிறார். அதற்கு பிறகு 11/11/2025 5/12/2025 வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கர நிலையிலே இருக்கிறார். அது மட்டும் இல்லாத அந்த 5/12/2025 மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேர்ஸில் வரார். இப்படி கடகம் டு மிதுனம், மிதுனம் டு கடகம், இதுதான் அதிசாரம். அப்போ வக்ரம் 2 விஷயங்கள் இங்கே நடக்குது. ஆக்சுவலாக 11/3/2026 வரைக்குமே ஒரு 4 மந்த்து 120 நாட்கள் வக்ரகதியார். ஐப்பசி 1 மாசி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் அதிசாரத்தில் வக்ரகதியாக இருக்கார். பட் இதனால் என்ன நடக்க போகிறது? ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன். என்ன வருட கிரகங்கள் குரு பகவான், குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம். இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்ரம் பெறதுனால 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது? இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது? நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா? இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம். வாங்க உள்ளுர பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, யாராவது ஒருத்தவங்க அரசாங்க தொடர்போடு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டுருக்கீங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. இல்லை, நான் அதுக்குண்டான எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் போயிட்டு முயற்சிகள் செய்யுங்க, பரீட்சை எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் உண்டு அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலயமாக நான் சொல்கிறேன். தைரியமாக செயல்படுங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களுடைய கைத்திறன், ஞாபகத்திறன் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், இந்த காலகட்டத்தில் எழுதக்கூடிய தேர்வுகள் உங்களுக்கு பெரும் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அரசு சார்ந்த பதவி வகிப்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே காலகட்டத்தில் அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இப்பொழுது வலிய பதவிகளை கொடுப்பாங்க, வாண்டடாக கொடுப்பாங்க. அப்போ இருக்கிற இடத்துலையே உங்களுடைய பெயர் புகழ்கள் வளர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. மனைவியினுடைய நேசிங்க. மனைவி கணவன் 2 பேரும் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் புரிந்து பேசி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. ஒரே ஒரு மைனஸ் இருக்குங்க, சென்ற இடமெல்லாம் சிறப்பு நடக்கும் இப்போ துலாம் ராசின்னு இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு பெண்களால் அவப்பெயர் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டு. ஆண்களுக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன், பெண்களுக்கு இல்லை. அப்போ மனைவி இருக்கும்போது துணை மனைவிகள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு அலிகேஷனாக மாறிடும், பின்னாடி நம்ம கௌரவத்தை குறைச்சிடும், நம்ம பெரிய வளர்ச்சிக்கு ஒரு தடையாகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நடந்துருங்க. மீது எல்லாமே உங்களுக்கு சரியாகவே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே காலகட்டத்தில் பண வீக்கம் குறையும். ரொம்ப பணத்தட்டுப்பாடு, பொருளாதார தட்டுப்பாடு, அப்போ கடன் சுமைகள், இது எல்லாமே தும்சம் ஆகிடுங்க. உங்களுக்கு வருமானம் அதிகமானாலே பிரச்சனை இல்லை, அப்புறம் ரெட்டிப்பு வருமானம் வரப்போகுது. அதனால் செலவுகளுக்கு தாராளமாக செலவு பண்ணுறீங்க. குடும்பத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு
கிடைக்க போகுதுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நடைபாதை வியாபாரிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆட்டோ, ரிக்ஷா இந்த மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த குருவினுடைய வக்ரம் வந்து உங்களுக்கு வெற்றி வாகை சூட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் வீடு மனை சீர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும். பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறது, படி மாற்றுறது, லெட்டின் பாத்ரூம் கட்டுறது, பின்னாடி ஒரு ஷெட்டு போடுறத, ஏதாவது ஒரு சிறு சிறு புனரமைப்பு பகுதிகள் பண்ணுறது, இப்போ மாடி மேலே மாடி கட்டுறது, அப்போ மாட்டுக்கு கொட்டகை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வயல்வெளியில் வந்து போர் போடுறது, கிணறு எடுக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க விவசாயம் சார்ந்த இயந்திரங்கள் வாங்கலாம் இந்த காலகட்டத்தில். அப்போ கனரக இயந்திரங்கள் வாங்கலாம். அப்போ 12 வீல் வச்சு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வாகனம் ஏற்கனவே ஓடின்னு இருக்கு, இன்னும் 2 வாகனம் வாங்கலாம்னா தைரியமாக வாங்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சகலவித யோகங்களையும் தரப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் கண்டிப்பாக. அப்போ மனைவி கணவன் இருபாலரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே இப்போ வெற்றி வாகை சூடப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். மனைவி வழியில் ஒரு வருமானம் வரும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு மாமனார் வீட்டால் ஒரு வருமானம் வரும். மாமனாரினுடைய சொத்துக்கள் உங்கள் பேரில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, என்ன பண்ணுவா அப்படின்னா, ஏதாவது புறம்போக்கு நிலத்துலையோ இருக்கிற குடியுரிமைகளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு அரசாங்கமே என்ன பண்ணும் அப்படின்னா, பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்ற அரசாங்கத்தால் அத்தனை அனுகிரகமும் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகிறது. அதற்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யணும். நம்ம சொல்கிறோம், நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றக்குள்ள அதற்குண்டான வாய்ப்புகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் சர்ச் பண்ணிட்டு நீங்கள் அதனுடைய முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்கன்னா தான் அது வந்து நம்மளுக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கேட்டுட்டு இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்கு நேரம் காலம் கூடி வருது, ஏதோ ஒரு பிரபஞ்சத்தின் மூலயமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நாம் அதை செயலாக திட்டமாக நீங்கள் செயல்படுத்தணும். கண்டிப்பாக செயல்படுங்க. அதற்குண்டான காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகும், அதில் மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் நீடிக்கும். பேச்சுவார்த்தை எல்லாம் கனிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு மரியாதை மதிப்புகளே கிடைக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்புகள் அமையும். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் இந்த குருவினுடைய வக்கரம் மேலும் பலன் அடைவதற்கு எப்போயுமே நீங்கள் உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் அம்மனுடைய வடிவங்கள் இருக்கக்கூடிய உக்கிர தெய்வங்களில் துர்கா தேவி ஆகட்டும், பிரித்தியங்கர் ஆகட்டும், இப்படிப்பட்ட தெய்வங்களில் அஷ்டமி காலங்களில் வழிபாடு பண்ணுறது, ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறத, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த குருவினுடைய வக்கரம் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் நம்ம வந்து ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக அது தாக்கத்தை கொடுக்கும். இன்னும் இந்த குருவினுடைய தொடர்பு, செவ்வாய், ராகு, சூரியன், சுக்கிரன், இந்த நவகிரகங்களுடைய தொடர்புகள் உங்கள் ஜாதகத்தில் இன்றைய கோச்சார ரீதிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வுகள் பெறலாம் அப்படின்ற பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகங்களை அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற்று கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. சர்வம் சக்திமயம்.